வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு Yamaha R15 வெர்ஷன் 2ல் ஒரு ப்ராப்ளம். அதாவது வந்து பேட்டரி வந்து அதில் டவுன் ஆகிட்டே இருக்குது. புது பேட்டரி மாற்றினாலும் அந்த பேட்டரி வந்து சீக்கிரமாக போயிடுது. பேட்டரி வந்து டெட் ஆகிடுது. அதுதான் ப்ராப்ளம். சார்ஜ் இறங்கினா மட்டும் பிரச்சனை இல்லை, பேட்டரியாக வந்து டெட் ஆகிடுது. ரீசார்ஜ் பண்ணாலும் ரீசார்ஜ் ஆகலை. அது ஏன் அந்த ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி தான் இது, Yamaha R15 வெர்ஷன் 2 இது நம்மகிட்ட சர்வீஸ்க்காக வந்துருந்துச்சு. வண்டி வந்து கஸ்டமர் வந்து தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா செல்ஃப் எடுக்கல, பேட்டரி வந்து வீக்காக இருந்துச்சு. கஸ்டமர் என்ன சொன்னார், பேட்டரி வந்து புதுசாங்க இப்போ தாங்க வாரண்டியில் மாற்றினேன் அப்படின்னாரு. மாற்றியும் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவருக்கு. என்ன ப்ராப்ளம் சொல்லி நம்ம செக் பண்ணும்போது இது வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் லைட்டும் நமக்கு எரியுது. இப்போ நான் கீ ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம வேறு ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட்டரி போட்டிருக்கோங்க டெம்பரரியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து இந்த பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இது எத்தனை தடவை இதில் வந்து ஓபிடிலாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து வெர்ஷன் 2 மாடல். அதனால் நம்ம அந்த பிளிங்க் ஆகிற கவுண்டிங் வச்சு தான் நம்ம வந்து ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் எத்தனை தடவை பிளிங்க் ஆகுது நம்ம ஃபஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து லாங்காக பிளிங்க் ஆச்சுன்னா 10, ஷார்ட்டாக டக்குன்னு பிளிங்க் ஆச்சுன்னா 1ன்னு அர்த்தம். ஒரு லாங் பிளிங்க் 1, அதை 10ன்னு வச்சுக்கலாம். 20, 30, 40, 1, 2, 3, 4, 5, 6. அதாவது 4 லாங்கு 6 ஷார்ட்டு, அதாவது 46 ஃபால்ட் கோடு வந்திருக்கு. Yamaha இந்த R15 வந்து பார்த்திங்கன்னா 46 எரர் கோடு காட்டுது. இந்த 46 எரர் கோடு அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஆர்ஆர் யூனிட் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஆர்ஆர் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து பேட்டரி வந்து ரீசார்ஜே ஆகாது, பேட்டரி டவுன் ஆகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ஓவராக ரீசார்ஜ் ஆகும். இந்த வண்டியில் அதான் கம்ப்ளைண்ட்டு. ஓவராக சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா, பேட்டரி வந்து டெட் ஆகிடும். சார்ஜே ஆகலைனா பேட்டரி டவுனாக தான் ஆகும், அதை ரீசார்ஜ் பண்ணால் சரியாயிடும். ஆனால் ஓவராக சார்ஜ் ஆகும்போது பேட்டரி வந்து டெட் ஆகிடும், உப்பிடும். அதோட செல்லுலாம் வந்து டேமேஜ் ஆனாலும் மறுபடியும் பேட்டரி வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போய்டும். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் தான் வண்டியில் வந்திருக்கு. நம்ம வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த வண்டியோட ஆர்ஆர் யூனிட் இதில் இருக்குது. கஸ்டமர் ஆல்ரெடி வேறு ஒரு ஆர்ஆர் யூனிட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி மாட்டியிருக்காரு. ஆனால் இது ஒரிஜினல் கிடையாதுன்னு கஸ்டமர் சொன்னார்கிட்ட. வேறு ஏதோ கம்பெனி வாங்கி மாட்டியிருக்காரு. இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே கம்பெனி தான். நான் எப்படி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரில் எவ்வளோ ரீசார்ஜ் வோல்டேஜ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். நமக்கு மால் ஃபங்க்ஷன் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம மல்டிமீட்டரை DC 20ல் செட் பண்ணிட்டு எவ்வளோ ரீசார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவை பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவில் வைக்கணும். பேட்டரியோடைய பாசிட்டிவ் நெகட்டிவில் மல்டிமீட்டரோட ஒயரை வச்சுட்டு பார்த்தோன்னா, நம்ம நார்மலாக இப்போது ஐட்லிங்லேயே 14.86 14.95 ஐட்லிங்லேயே 15 வோல்ட் வருது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்களா தெரியுது நமக்கு. அவனும் வண்டியை ரைஸ் பண்ணல. இப்போ ரைஸ் பண்ணுற பாருங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 18.60 வோல்ட்டு கிட்ட வருது. நான் வண்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஐட்லிங்கில் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட்டுக்கு மேலே 16 வோல்ட்டு கிட்ட வருது. ரைஸ் பண்ணும்போது 18 வோல்ட்டுக்கு மேலே போகுது. இப்போ ஒரு பைக்கோட பேட்டரி ரீசார்ஜிங் வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா, 14.5லேருந்து மேக்ஸிமம் 15 வோல்ட்டு தான். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா வந்து பேட்டரி வீக் ஆகிடும், சிடிஐ யூனிட் காலி ஆகிடும், சில வண்டியில் டிஸ்பிளே போயிடும். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதில் இப்போ இந்த ரெக்டிஃபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 18 வோல்ட்டுக்கு மேலே 19 வோல்ட்டு கிட்ட மட்டும் வருது. அது மாதிரி வந்துச்சுன்னா பேட்டரி கண்டிப்பாக டெட் ஆகிடும். இந்த பேட்டரி வந்து மறுபடியும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம இன்னொரு ரெக்டிஃபர் கஸ்டமரே கொடுத்துட்டு போனதில்ல, அந்த ரெக்டிஃபர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதை நான் கழட்டிடுறேன். இந்த டேப் லான்ச்சு வச்சுருக்கு வண்டியில் இருந்த ரெக்டிஃபர். இந்த ரெக்டிஃபர் போடுவோம். இதை போட்டுட்டு மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதே நம்ம மல்டிமீட்டரை DC 20லேயே செட் பண்ணி வச்சுட்டு மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐட்லிங்கில் 14.6 ரைஸ் பண்ணுறேன். ரைஸ் பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி 18.45 அந்த மாதிரி வருது. இது மாதிரி வந்தாலும் நமக்கு வந்து பேட்டரி வீக் ஆகிடும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெக்டிஃபரை கழட்டி எடுத்துட்டு ஒரு ஒரிஜினல் ரெக்டிஃபர், கம்பெனியில் வரக்கூடிய ஒரிஜினல் ரெக்டிஃபர் போடுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா Yamaha ஒரிஜினல் ரெக்டிஃபர். இது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ஏன்னா Yamahaலே வந்து பார்த்திங்கன்னா இதில் 6 பின் வருதுங்களா. 6 பின் இருக்குது, 4 பின் இருக்குது. இது மாதிரி 4 பின் ரெக்டிஃபர் வந்து ரேட்டு கம்மியாக வரும். இது 6 பின் ரெக்டிஃபர். இது வந்து கிட்டத்தட்ட 2824 ரூபா வருது. இந்த ரெக்டிஃபரை போட்டு பார்ப்போம். இதை சும்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா
மால் ஃபங்க்ஷன் லைட்டு எரியல, அது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ரெக்டிஃபையர் போட்டதுக்கப்புறம் மால் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, மால் ஃபங்க்ஷன் எரியல. இப்போ நம்ம வோல்டேஜ் எவ்வளோ வருது நம்ம செக் பண்ணலாம். அதே மல்டிமீட்டரை நான் DC 20ல் செட் பண்ணிட்டு அதில் தான் இருக்கு, நான் மாற்றலை. நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவில் வச்சோன்னா இப்போ நார்மலாக ஐட்லிங்கில் 14.1618. இப்போ நான் வண்டி ரைஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வண்டியை எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் 14.20 அதுக்கு மேலே வந்து அந்த வோல்டேஜ் வந்து ஏறலை. அப்போது ரெக்டிஃபையர் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. இந்த 2 ரெக்டிஃபையர்லையும் என்ன கம்ப்ளைண்ட்னா, வோல்டேஜ் வந்து இது வந்து ரெகுலேட் பண்ணல. அதாவது வோல்டேஜ் வந்து குறைக்காமல் ரெக்டிஃபை மட்டும் பண்ணி அனுப்புது. அதாவது ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுது. ஆனால் அந்த டிசியை வந்து ரெகுலேட் பண்ணி குறைக்கல. அதிகமான வோல்டேஜ் அனுப்புவது என்னன்னா பேட்டரி வீக் ஆகிடும், வண்டியில் அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியில் ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ 2 ரெக்டிஃபையுமே போயிடுச்சு. அதுபோல் நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் புது ரெக்டிஃபையர் மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு மால் ஃபங்க்ஷன் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு, பேட்டரி ரீசார்ஜிங் கரெக்டாக இருக்குது, வண்டியும் பக்காவாக ஸ்டார்டிங் டேபிள் இல்லாமல் ஓடும், பேட்டரியும் லைஃப் ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு Yamaha R15 V2வில் ஒரு 6 யூனிட் கம்ப்ளைண்ட்டு. இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து எல்லா 6 யூனிட்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ரீசார்ஜ் ஆகாமல் போயிடும், இல்லை அதிகமாக ரீசார்ஜ் ஆகும். 2 கம்ப்ளைண்ட்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கம்ப்ளைண்ட் உங்கள் வண்டியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெக்டிஃபை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.